Hi, today 12th Max Chapter 2 Exercise 2.1 6th sum பார்க்கலாம் 10 summation of n equal 1 I power n plus 50 இது எப்படி எழுதிக்கலாம்னா I power 1 plus 50 2 plus 50 I power 3 plus 50 I power 10 plus 50 வரைக்கும் எழுதிக்கலாம் ஏன்னா இங்கே 10 தான் கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம 10 வரைக்கும் எழுதிக்கலாம் n-க்கு பதிலாக 1 2 3 போகிறோங்க n equal 1 கொடுத்துருக்கனால n-க்கு பதிலாக 1 2 3 போட்டு போகிறோம் ஓகேவா 1 plus 50 2 plus 50 3 plus 50 அப்படியே போயிட்டு 10 plus 50 வரைக்கும் நெக்ஸ்ட் இதை வந்து ப்ளஸ் பண்ணி எழுதிக்கலாம் 50 plus 1 வந்து 51 எழுதிக்கலாம் ப்ளஸ் I power 52 I power 53 I power 60 வரைக்கும் 50 plus 10 60 ஸோ I power 60 வரைக்கும் நெக்ஸ்ட் 51 வந்து 4ஆல் டிவைட் பண்ணி பார்க்கலாம் 51 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4s are 4 பேலன்ஸ் 1 அதுக்கப்புறம் இந்த 1 2 4s are 8 பேலன்ஸ் 3 வருது ஸோ I power 51 எப்படி எழுதிக்கலாம்னா I power 4 into 12 plus 3 இங்கே பேலன்ஸில் என்ன வருதோ அதை ப்ளஸில் போட்டு எழுதிக்கணும் ஸோ I power 4 into 12 plus 3ன்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் I power 52க்கு வந்து 52 4ஆல் டிவைட் பண்ணால் 1 4s are 4 மீதி 1 அதுக்கப்புறம் இந்த 2 3 4s are 12 0 52 வந்து 4ஆல் டிவைட் ஆயிடுது ஸோ 52க்கு வந்து I power 4 into 13 மட்டும் எழுதிக்கலாம் I power 4 into 13 அதுக்கப்புறம் 53க்கு வந்து பேலன்ஸ் 1 வரும் ஏன்னா இப்போ 52 4ஆல் டிவைட் பண்ணும்போது டிவைட் ஆயிடுதா 0 வந்துடுதா ஸோ 53க்கு வந்து பேலன்ஸ் 1 மட்டும் இருக்கும் ஓகேவா அதே மாதிரி 54க்கு பேலன்ஸ் 2 இருக்கும் 55க்கு வந்து பேலன்ஸ் 3 இருக்கும் ஏன்னா 52 வந்து 4ஆல் டிவைட் ஆகுது அதனால் 53க்கு வந்து 1 54க்கு வந்து 2 55க்கு வந்து 3 எக்ஸ்ட்ரா வரும் 56 வந்து அதேமாதிரி 4ஆல் டிவைட் ஆயிடும் இங்கே பாருங்கள் 56 டிவைட் பண்ணி பார்த்துருக்கேன் 1 4s are 4 பேலன்ஸ் 1 அதுக்கப்புறம் இந்த 6 4 4s are 6 16 ஈக்குவல் 0 56 வந்து 4ஆல் டிவைட் ஆயிடுது ஸோ 56க்கு வந்து I power 4 into 14 அப்படின்னு எழுதிக்கலாம் நெக்ஸ்ட்டு 57க்கு என்ன வரும்னா 4 into 14 plus 1ன்னு வரும் அதேமாதிரி 58க்கு வந்து 4 into 14 plus 2ன்னு வரும் 59க்கு வந்து 4 into 14 plus 3ன்னு வரும் அதுக்கப்புறம் 60 வந்து டிவைட் ஆயிடும் 60 டிவைட் பண்ணும்போது 1 4s are 4 பேலன்ஸ் 2 அதுக்கப்புறம் இந்த 0 5 4s are 20 ஈக்குவல் 0 ஓகேவா 20 அந்த 60 வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிச்சி எழுதியாச்சு தனித்தனியாக நம்ம வந்து டிவைட் பண்ணி பார்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை இது மாதிரி எதோட இப்போ எந்த நம்பரோட டிவைட் ஆகுதோ அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பருக்கு வந்து +1 +2 +3ன்னு வரும் 3 நம்பருக்கு அப்புறம் 4ஆவது நம்பர் அது டிவைட் ஆயிரும் அந்த மாதிரி தான் வரும் ஓகேவா தனித்தனியாக டிவைட் பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துக்கலாம் இது கன்ஃபியூஸாக இருந்துச்சுன்னா தனித்தனியாக கூட டிவைட் பண்ணி பார்த்துக்கலாம் ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ இந்த மாதிரி எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து I power 4 into 12 இருக்கா இந்த டேர்ம் வந்து 1ன்னு ஆயிரும் I power 4ஓட வேல்யூ 1 ஆகும் ஸோ I power 4ல் எவ்வளோ மல்டிபிள் இருந்தாலும் அது வந்து 1ன்னு மாறிடும் ஸோ இதில் என்ன மீதி இருக்கும் I power 3 மட்டும் இருக்கும் ஸோ அதுக்கு I power 3 மட்டும் எழுதிக்கலாம் இதுக்கு ஃபுல்லாகவே 1ன்னு ஆயிரும் ஸோ ப்ளஸ் 1ன்னு எழுதிக்கலாம் இதில் இது ஃபுல்லாக I power 4ஓட மல்டிப்பிளில் இருக்கிறனால 1ன்னு வந்துடும் மீதி I power 1ன்னு மட்டும் இருக்கும் இதுக்கு I power 2ன்னு இருக்கும் இதுக்கு I power 3 ப்ளஸ் இதுக்கு வந்து இது ஃபுல்லாகவே 4ஆல் மல்டிப்பிள் ஆகிறனால வெறும் 1 தான் வரும் இதுக்கு I power 1 இதுக்கு I power 2 இதுக்கு I power 3 இது ஃபுல்லாகவே மல்டிப்பிள் ஆகிறதுனால 1ன்னு வந்துடும் I power 4ஓட வேல்யூ 1ன்னு வந்துடும் ஓகேவா இது எப்படி பிரிச்சிருக்கிறோன்னா I power இப்போ 4 into 12 into 12 plus 3ன்னு இருக்குதா இப்போ இந்த I power 4க்கு என்ன வேல்யூ 1 ஸோ 1ல் பவர் எவ்வளோ இருந்தாலும் அதோட வேல்யூ 1 தான் ஸோ இதுக்கு 1ன்னு வந்துடும் இதுக்கு வந்து I power 3ன்னு வரும் ஏன் எப்படின்னா A power m plus n எப்படி எழுதுவோம் A power m into A power nன்னு எழுதுவோமா அதே மாதிரி தான் இங்கே ப்ளஸில் இருக்கிறனால தனியாக I power இது அதுக்கப்புறம் மல்டிபிள் I power 3ன்னு எழுதியிருக்கிறோம் சரியா இது வந்து 1ன்னு வந்ததுனால இந்த I power 3 மட்டும் மீதி இருக்கும் அதனால் இந்த I power 3 மட்டும் எழுதியிருக்கிறோம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இதுக்கெல்லாம் வேல்யூ தெரியும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் I power 3ஓட வேல்யூ -i இங்கே இருக்குது பாருங்கள் I power 3க்கு வேல்யூ -i இந்த 1 அப்படி எழுதிக்கலாம் I power 1ஓட வேல்யூ i ஸோ I எழுதிக்கலாம் I power 2ஓட வேல்யூ -1 ஸோ -1 எழுதிக்கலாம் I power 3ஓட வேல்யூ -i அதுக்கப்புறம் இந்த 1 அப்படி எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் இதுவும் I power 1ஓட வேல்யூ I power 2ஓட வேல்யூ I power 3ஓட வேல்யூ எழுதி +1ன்னு போட்டு எழுதிக்கலாம் ஓகேவா
இப்போ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல் ஆகிடுது. இந்த ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடுது. அப்புறம் மைனஸ் ஐயும் ப்ளஸ் ஐயும் கேன்சல் ஆகிடுது. இந்த ப்ளஸ் ஒன்னும் இந்த மைனஸ் ஒன்னும் கேன்சல் ஆகிடுது. மீதி வந்து மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன்று மட்டும் மீதி இருக்குது. ஸோ ஆன்சர் இதுதான், மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன். அவ்வளோதான். தேங்க்யூ.